بسم الله الرحمن الرحيم التي تجادلك في زوجها وتشتكي إلى الله والله يسمع. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை முதலாவது வசனமும் சரி, கடைசியாக ஓதப்பட்ட வசனமும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். இடைக்கிடையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜுஸூவில் குடும்பவியல் சம்பந்தமாக பல்வேறு விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த சம்பவ வினாடியில் அத்தனை இப்படி எழுதிச்சு. கோபத்தில் எப்படிட்டால் அப்போ அந்த பெண்ணை மிகவும் கொதித்து போய் கவலை விரிக்கிறாங்க. நபி அவர்கள் சாதித்து விடும் தீர்வு இப்படி இல்லையா, அதுக்கு பரிகாரம் 60 பேருக்கு எங்கே போய் கொடுக்குறது. முதல்ல 2வது கட்டம் வந்துச்சு, நீங்கள் 2 மாதம் உங்கள் நோன்பு வைக்கட்டும். 2 மாதம் என்று சொன்னால் 60 நாள் தொடர்ச்சியாக நோன்பு வைங்க நல்லா சொன்ன. அந்த பெண்மணி சொன்னாங்க, ஒரு நாள் நோன்பு வச்சே அவர் தாங்க மாட்டார், மௌத்தாகிடுவார், கண்ணு பார்வை போயிடும் அவருக்கு. 60 நோன்பு எங்கே வைக்க போகிறார் இவர். அப்போ தான் நல்லா சொன்னால் 60 மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுக்க சார். அப்போயும் அந்த பெண்மணி சொன்னாங்க, நாங்களே மிஸ்கின்களாக இருக்கிறோம், நாங்கள் எப்படி அவர் போய்க்கு சாப்பாடு கொடுக்க முடியும். இப்போ நபி சொன்னாங்க, இவருக்கு உதவுவோம் என்பதாக சொல்லி சஹாபாக்கு சேர்ந்து உதவி செஞ்சாங்க. 60 பேருக்கான அந்த பேரிச்சம்பரங்க அந்த பெண்ணு பங்கீடு வச்சாங்க. இதே சட்டம்தான் ரமலானுடைய மாதத்தில் பகல் காலத்தில் ஒரு கணவன் மனைவியோடு உடலுறவு கொண்டு விட்டால் அதற்கான பரிகாரமும் இதே தான். ஒரு அடிமையை உரிமையிடணும், இல்லைன்னா என்ன செய்யணும், 2 மாதம் தொடர்ந்து நோன்பு வைக்கணும். ரமலானுடைய பகல் காலத்தில் ஒரு ஆண் தன் மனைவியோடு உடலுறவு கொண்டு விட்டால் 2 மாதம் நோன்பு வைக்கணும். சக்தி இல்லைன்னா 60 மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவ்வளோ பெரிய விஷயத்தில் இருக்குது. இப்போ இந்த பெண்ணின் மூலமாக இந்த சட்டம் உலகத்தில் நிலைநாட்டப்பட்டுச்சு. முதல் வசனமே அந்த பெண்ணுடைய யகீன், அல்லாஹின் பக்கம் திரும்பி அல்லாஹ்ட்ட இந்த பிரச்சனைக்கு தீர்வை வாங்கியே ஆவேன்ங்கிற அந்த உறுதி இருக்குதே, அல்லாஹ் ரொம்ப சிலாகிச்சு சொல்கிறான். பாருங்க, ஒரு பெண்ணிட்ட தீன் இருந்துச்சுன்னு சொன்னால் உலக வாழ்க்கை சொர்க்கத்தின் முன்மாதிரி. பெண்கிட்ட தீன் இல்லை என்று சொன்னால் நரகத்தின் முன்மாதிரி உலக வாழ்க்கை. இந்த சூறாவை இந்த ஜுஸூனுடைய கடைசி பக்கத்தில் அல்லாஹ் அதையும் சொன்னான். அல்லாஹு தாலா லரபல்லாஹு மஸலல் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹி வ இம்ரஅத லூத். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவிமார்கள், நபியினுடைய மனைவிமார்கள் ஈமான் இல்லை, நபிமார்களுடைய ஈமானை ஏற்றுக்கொள்ளலை, அல்லாஹை விசுவாசம் கொள்ளலை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை நூஹுடைய மனைவி சொன்னாங்க பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. மனைவியே சொன்னாங்க மாப்பிள்ளைய. எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும் ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் அல்லாஹ்வை நிராகரிப்பவர்களுக்கு உதாரணமே 2 பொம்பளை தான், நூஹ் நபியோட மனைவியும் லூத் நபியினுடைய மனைவி. அதே மாதிரி ஈமான்லையும் உறுதியான ஈமான், கஷ்டங்களை சகிக்கிற விஷயத்திலையும் அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்குற விஷயத்திலையும் 2 பெண்கள் அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான். அதில் முதலாவது யார் தெரியுமா, லரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிர்அவுன். ஃபிர்அவுனுடைய மனைவி. ஃபிர்அவுன் யாருங்க, தன்னையே ரப்புன்னு சொன்னவன், பெரிய காஃபிர். அவன்ற மனைவி அல்லாஹ் உலக மக்களுடைய ஈமானுக்கு உதாரணமாக சொல்கிறான். அந்த பெண்ணிட்ட ஈமானை படிங்க. அவளுடைய மனைவியாக இருந்து முஸ்லீமாக இருந்தாங்க. எவ்வளோ பெரிய கொடுமைக்கு ஆளானாங்க, எவ்வளோ பெரிய கொடுமை. சிலுவையில் அரைஞ்சான், கவுத்தில் கட்டி சுடுமணலில் போட்டு புழுவாக துடிக்க விட்டான். ஆனால் அந்த பெண் ஈமானை விடலை. கடைசியில் பாறையை தூக்கி தலையில் போட வர்றான். அப்போ தான் அந்த பெண்ணை அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க, ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன் வஅமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். அல்லாஹ் இவ்வளோ காலம் இவன் கஷ்டத்தை நான் தாங்கிட்டேன், அல்லாஹ் இப்போ என் உயிரை எடுக்க வர்றான், இவனுடைய கொடுமையிலேருந்து என்னை காப்பாற்றி எனக்கு சொர்க்கத்தில் உனக்கு பக்கத்தில் எனக்கு மாளிகை வேணும். எப்படி கேட்குறாங்க, அல்லாஹ் அந்த குர்ஆனில் பதிவு செய்கிறான் அந்த பெண்ணுடைய துவாவை. இப்னிலி பைத்தன் ஃபில் ஜன்னா ரப்பி பினிலி இந்தக, உனக்கு அருகாமையில் எனக்கு சொர்க்கம் வேணும். நாளைக்கு அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் யார் இருப்பா, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் யார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தான் அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் இருப்பாங்க. அதனால் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு மனைவியாக அல்லாஹ் ஆக்கிடுவான். சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில் எனக்கும் ஆசியாவுக்கும் திருமண வைபவம் நடக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய ஈமான்தாரிகளுக்கு உதாரணமாக பெண்ணை வச்சிருக்கிறான்.
ஈமானை நிராகரிக்கிறதுக்கான உதாரணமும் பெண்களை தான் வச்சிருக்கிறான். பெண்கள் தான் சமுதாயத்தின் குடும்பத்தின் அஸ்திவாரம். தாயின் மடிதான் முதல் மதரசா. ஒரு பெண் உருவாகிவிட்டால் அந்த குடும்பம் அந்த சமூகம் உருவாகிவிடும். அதுதான் இன்று ஓதப்பட்ட வசனங்கள்ல அல்லாஹ் ஒரு இடத்துல சொன்னான். இன்னைக்கு ஓதப்பட்டதுல சூரத்து தகாபுல் அல்லாஹ் சொன்னான், இன் யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல்லக்கும் ஃபஹ்தரூஹும், உங்களுடைய மனைவிமார்களில் நின்றும் உங்களுடைய பிள்ளைகளிலும் உங்களுடைய எதிரிகள் இருக்கிறார்கள், கவனம், எச்சரிக்கைன்னு அல்லாஹ் எச்சரிக்கிறான். சில நேரத்தில் மனைவிக்காக ஈமான் விட்டுருவாங்க, மனைவிக்காக தீனை புறக்கணிப்பாங்க. மனைவியை சந்தோஷப்படுத்துறதுக்காக அல்லாஹ்வையும் தீனையும் புறக்கணிக்கக்கூடிய மக்கள் உலகத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்க. சில பேர் பிள்ளைகளுக்காக தீனை புறக்கணிப்பாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இவர்களெல்லாம் உங்களுடைய எதிரிகள், கவனம். அவர்களை தீனின்படி வாழ வச்சிட்டோம், தீனுடைய சூழ்நிலையை உண்டாக்கி அல்லாஹ்வையும் மறுமையை விளங்க வைத்து விட்டால் நீங்கள் உலகத்திலேயே வெற்றியாகலாம், மறுமையிலையும் வெற்றியாகலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குடும்பத்தின், அதாவது ஒரு ஆணுக்கு துணையாத்தான் பொம்பளை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் படைத்து விடப்பட்டாங்க. எல்லா இன்பமும் சொர்க்கத்தில் இருந்துச்சு. ஆனால் தனிமை அவங்களுக்கு விரக்தியாக இருந்துச்சு. அதனால் அவருக்கு ஒரு துணையாக அல்லாஹ் என்ன செஞ்சான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் விலா எலும்பிலிருந்து தான் அல்லாஹ் படைத்தான். பெண்களை படைத்ததுடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்கிறான், சகனன், சுக்கூன், உங்களுக்கு ஒரு அமைதி, ஒரு நிம்மதி கிடைக்க தான் பொம்பளை. ஆனால் அந்த மனைவிக்கு நிம்மதி கிடைக்குதா? நிம்மதி கிடைக்க. ஒரு வாகனத்தில் போகிறோம், நீண்ட தூரம் பிரயாணம் செய்கிறோம், ட்ரெயினில் பக்கத்தில் நல்ல துணை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு பிரயாணம் உலகத்தில் ஏறதும் கிடையாது. நல்ல துணை பக்கத்தில் இருந்துச்சுங்க, எப்படி இருக்குங்க? டைம் பாஸ் ஆகிறதே தெரியாதுங்க, அவ்வளோ இன்பமாக நேரம் கழிஞ்சிரும். எப்படிங்க ஏறினது இறங்குறது, இவ்வளோ தூரம் இவ்வளோ வேகமாக வந்துட்டோம். நல்ல துணை கிடச்சா, மாற்றமான துணை கிடச்சிச்சு, வந்து உட்கார்ந்ததுலேருந்து கல் மாதிரி உட்காந்துக்கிட்டு சாப்பிட இயலாது, திரும்பி பார்க்க இயலாது. இந்த மூதேவி என் பக்கத்தை வந்து உட்கார்ந்து இருக்குது. கடைசி வரைக்கும் எப்படா ஊர் வரும் என்று எதிர்பார்க்குற நிலைமை எப்படி? ஒரு நல்ல துணை பிரயாணத்தில் கிடைக்காட்டி வாழ்க்கையில் அந்த பிரயாணம் கசப்பாக இருக்குதோ, துன்யாலையும் அப்படி தான். நல்ல துணை ஒருத்தருக்கு அமைஞ்சிட்டா அல்ஹம்துலில்லாஹ், அவர் சொர்க்கத்தின் முன்மாதிரியை துன்யாவில் பார்க்கலாம். அதனால தான் பெண்கள்கிட்ட தீனை கொடுக்கறது கட்டாய கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம், நபிமார்கள் பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை நம்ம அது வரைக்கும் பார்க்குறோம். அறுக்க போனாங்க, அல்லாஹ் தஆலா அறுக்க விடலை, அதுக்கு பகரமாக சொர்க்கத்தில் ஆட்டை இறக்குனாங்க வரைக்கும் நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வராங்க குடும்பத்தை பார்க்க. வந்து பார்த்தா அந்த இடம் ஆபாதாக இருக்குது, அங்கே குடும்பங்கள்லாம் வந்திருக்குது, வேறு வேறு குடும்பத்தெல்லாம் அங்கே வந்து வசிக்கிறாங்க. தண்ணி ஜம்சம் தண்ணி வந்த பிறகு குடும்பம் கோத்திரங்கள்லாம் விரிவடைஞ்சு அங்கே சமூகமே வாழுது. போய் பார்த்தா அங்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டுக்கு போகிறாங்க, மகனாருடைய வீட்டுக்கு. பார்த்தா மகனார் வீட்டில் இல்லை, மருமகள் இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மருமகள்கிட்ட விசாரிக்கிறாங்க. சலாம் சொல்லிட்டு நலன் விசாரிச்சுட்டு தன்னை யாருன்னு சொல்லிக்கொள்ளலை. எங்கள் கணவர் வெளியே வியாபாரத்துக்கு தொழிலுக்கு போயிருக்கிறாங்க, வாழ்க்கை எப்படி போகுது? அந்த பெண்ணு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க வாழ்க்கை, ரொம்ப கஷ்டத்தில் நெருக்கடியில். வாழ்க்கையில் பொதுவாக அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பழகணும், குறை சொல்கிறத விட்டுணும். அல்லாஹ் நம்ம சலாமத்தாக வச்சுருக்கிறான், நல்ல சுகமாக வச்சுருக்கிறான், பார்க்க வச்சுருக்கிறான், நடக்க வச்சுருக்கிறான், அறிவாற்றலை தந்திருக்கிறான். பசி பட்டினியோடு இருந்தாலும் அதை போக்குறதுக்கு சந்தர்ப்பத்தில் கிடைக்கவும் செய்யுது என்பதாக அடுத்தவங்கள்ட்ட முறையீடு செய்யக்கூடாது, அடியாறுகள்கிட்ட முறையீடு செய்யக்கூடாது. பிரச்சனையை தருபவன் அல்லாஹ்ட்ட முறையிடணும். நல்லா பசிக்குது, வாழ்க்கையில் பறக்க செய்யணும், அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, மருமக என்ன இப்படி சொல்லுது, கிடைக்கிறதுக்கு உண்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாமல் இவ்வளோ பெரிய பஞ்சப்பாட்டு பாடுறாங்களே. உடனே சொன்னாங்க, சரி வந்தால் அவருக்கு சலாம் சொல்லுங்கள், வீட்டினுடைய வாசப்படியை மாற்ற சொன்னேன்னு சொல்லுங்கண்டா. சரின்னு இப்ராஹிம் போயிட்டாங்க. இஸ்மாயில் வீட்டுக்கு வந்தாங்க, கேட்டாங்க, ஏதோ மாற்றம் தெரியுது, வீட்டுக்கு யாரும் வந்தாங்களா? எல்லாம் நபிமார்கள், அல்லாஹ் தஆலா அதனுடைய அந்த வாடையை நுகர வச்சிருவான். அம்மா ஒருத்தர் வந்தாங்க, பெரிய மனிதர். என்ன கேட்டாங்க, விசாரித்தாங்க, எப்படி போகுது? சொன்னேன், பிரச்சனையை சொன்னேன், ஏதோ கஷ்டமாக இருக்குது சொன்னேன். அப்படியா, என்ன சொன்னாங்க? வீட்டு வாசப்படியை மாற்றிக்க சொன்னாங்க.
அப்படியா, உடனே தலாக்கு விட சொல்லிட்டாங்க, நீ போயிட்டு வரலாம். உங்களை நம்ம பொம்பளை என்ன நினச்சிப்பாங்க, வீட்டு வாசப்படி நிலப்படியை மாற்றுங்க, ஏதோ முசீபத்தாக இருக்குது, வாசப்படி சரியாக அமைப்பாக இல்லை, அதனால் வாழ்க்கையில் முசீபத்து, இது முதல்ல மாற்றுங்க. நீ குடும்பத்தை அதானே, ஏதாச்சும் ஒன்றுண்டா அதை மாற்றுங்க, இதை இடிங்க, இது சரியில்லை, வாகு சரியில்லை, ராகு சரியில்லை, ஏதாவது சொல்லி அதெல்லாம் பிரச்சனை தீராது. அங்கே நபியோட மகன் வாப்பா சொன்னதை விளங்கிட்டு சொன்னாங்க, வந்தது என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவர்கள் வாசப்படியை மாற்ற சொன்னாங்கன்னா உன்னையே மாற்ற சொல்கிறாங்க, உன்னையே மாற்ற சொன்னாங்க. பிறகு வேறு இடத்துல நிக்காஹ் செஞ்சாங்க. பிறகு அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டத்தை சந்திக்கிறாங்க. அதே மாதிரி அந்த மருமகள்கிட்ட விசாரிக்கிறாங்க. நல்ல வார்த்தையை சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களை கண்ணியமாக வச்சிருக்கிறான், சிறப்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்ற அழகான வார்த்தைகளை சொன்னாங்க. அப்படியா வந்தால் நான் சலாம் சொன்னேன் சொல்லுங்கள், வீட்டு வாசப்படியை மாற்றாமல் வைக்க சொன்னேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்விடையில் இதுதான் அடிப்படை. பெண்கள்கிட்ட அல்லாஹ்வையும் ஆகிரத்துடைய விஷயங்களையும் அவங்க உள்ளத்தை இறங்கிருச்சுன்னு சொன்னால் துன்யாவுடைய கஷ்டங்களை சகிச்சுக்கிடுவாங்க. அந்த கஷ்டத்தில் இன்பம் தெரியும். உண்மையான ஈமானுடைய ருசியை நம்ம பார்க்காததுனால துன்யாவில் சின்ன கஷ்டத்தை நம்மளால் தாங்க முடியாது. வாழ்க்கையில் கஷ்டங்களை தாங்குகிற சக்தி இருக்காது, ஈமானுடைய சக்தி இல்லைன்னு சொன்னான். பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திலேயே சலசலப்பு ஏற்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திலேயே சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அல்லாஹ் தர்பியத் செஞ்சான், தங்களை மாற்றிக்கிட்டாங்க. கடைசி சூரா ஓதப்பட்டுச்சு, யா ஐயுஹன் நபி, நபியே லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்குனதை நீங்கள் ஹராம் ஆக்குறீங்க. எதுக்காக? தபுத்தகி மர்தாத்த அஸ்வாஜிக், உங்களுடைய மனைவிமார்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக. அவளுக்கு இது பிடிக்கலைங்கிறதுனால நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை சரி நான் இனிமேல் இதை சாப்பிட மாட்டேன், உனக்கு பிடிக்கல இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன். ஒரு ஹலால ஹராமாக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? என்ன நடந்துச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அசருக்கு பிறகு எல்லா மனைவிமார்களையும் சந்திச்சுட்டு வருவாங்க. அப்போ புதுசாக ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை நிக்காஹ் முடித்த சமயம் அங்கே கொஞ்சம் கூடுதலான நேரம் உட்காந்துட்டு வர்றாங்க. ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு குடிக்கிறதுக்காக ஜூஸ் மாதிரி சர்பத் மாதிரி ஒரு தண்ணியில் தேனை கலந்து அதில் நறுமணம் போட்டு கொடுக்குறாங்க. அதை குடிக்கிறதுனால கொஞ்சம் தாமதமாகுது. மற்ற வீட்டில் உட்கார்றதை விட கூடுதலாக அங்கே உட்கார்றாங்க. இது சக்களத்திகளுக்கு இடையில் சலசலப்பாகுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருக்குது, சரியில்லை, இதை மாற்றணும். அதுக்கு என்ன செய்யலாம்? இந்த மகாஃபீருங்கிற இலையை போட்டு குடிச்சிட்டு வர்றாங்க. அதனால் இந்த மகாஃபீர் வாடை நல்ல மனம்தான். ஆனால் இந்த நேரத்தில் அவங்க என்ன பேசிக்கிறாங்க? உன்னிட்ட வந்தாலும் நீ சொல்லு, என்னட்ட வந்தாலும் நான் சொல்கிறேன், இந்த வாடை நல்லா இல்லையே, என்ன சாப்பிட்டுட்டு வர்றீங்க, வாடை பிடிக்கலை, நமக்கு பிடிக்காட்டி ரசூலா வெட்டுருவாங்க, அதனால் அவுட்டில் இனிமேல் குடிக்க மாட்டாங்க. எப்படி ரசூலாவே தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. பெண்கள் சூழ்ச்சிக்காராங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் அவருடைய கணவர் சொன்னார்ல, இன்ன கைத குன்ன அலீம், பெண்களே உங்களுடைய சூழ்ச்சி பயங்கரமானது, சாதாரணப்பட்டதல்ல பெண்களுடைய சூழ்ச்சி. ஏன் தெரியுமா? சைத்தான் வந்து ஆண்கிட்ட டைரெக்டாக வரமாட்டான் குடும்ப பிரச்சனையில், பெண்கள் வழியாக ஈஸியாக வந்துடுவான். அவங்க பலகீனமானவங்க. அதனால் இங்கே என்ன நடந்துச்சு? இந்த ரெண்டு பெண்களும் மசூரா செஞ்சாங்க. அந்த மாதிரியே நடந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுமே சொன்னாங்க, என்ன துருவாடையாக இருக்குது, என்ன சாப்பிட்டு வரீங்க யார் ரசூலல்லாஹ்? இல்லைம்மா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தேன். உனக்கு பிடிக்கலையா? இனிமேல் அல்லாஹ் மேலே சத்தியமா இனிமேல் நான் அதை குடிக்க மாட்டேன். ஒரு ஹலாலான பானம், அது எப்படி சத்தியம் செஞ்சு குடிக்க மாட்டேன்னு சொல்லலாம்? அல்லாஹ் தர்பியத் செய்கிறான். அல்லாஹ் தர்பியத் செஞ்சு சொன்னால், நபியை இனிமேல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இந்த விஷயத்தை இப்படி நீங்கள் ஹலாலே ஹராமாக்கக்கூடாது, இந்த சத்தியத்தை முறிங்க. சத்தியத்தை என்ன சொன்னான்? அல்லாஹ் முறிக்க சொன்னான். சத்தியத்தையும் சில சமயங்களில் முறிக்கணும். நான் இனிமேல் அல்லாஹ் மேலே சத்தியமா இனிமேல் அந்த வீட்டு பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டேன். பந்தத்தை முறிக்கிறதுக்காக சில சத்தியம் பண்ணுவோம். இந்த இடத்துல சத்தியத்தை முறிக்கிறது தான் சிறந்தது. சத்தியத்தை முறித்து பேணிக்கொள்ளணும். ஹலாலான விஷயங்களை நம்ம ஹராமாக ஆக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத சத்தியங்கள் அதெல்லாம். அல்லாஹுடைய நபிசாசத்தையும் அல்லாஹ் தர்பியத் செஞ்சான். அப்போ நபிசாசம் சொல்லியிருந்தாங்க, நான் இனிமேல் ஸைனப் வீட்டில் குடிக்க மாட்டேன், ஆனால் நீ இதை போய் அங்கே போய் சொல்லக்கூடாது. எங்கே போய் சொல்லக்கூடாது? ஸைனப் வீட்டில் போய் சொல்லக்கூடாது. இனிமேல் உங்கூட்டுக்கு ரசூலுல்லாஹ் அதை குடிக்க வரமாட்டாங்களே அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? ரசூலுல்லாஹ் மேலே திருப்பி அதிருப்தி வரும், மனைவிமாருக்குள்ளே சலசலப்பு வரும். இந்த விஷயத்தை நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு ஆயிஷா தட்ட சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் என்ன செஞ்சிட்டாங்க? ஆயிஷா ஹஃப்ஸாவும் பேசிக்கிட்டாங்க, நம்ம சொன்னது நடந்துருச்சு பார்த்தியலா, குடிக்க வேணும்னு சொன்னோம், இனிமேல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் போய் குடிக்க மாட்டாங்க. அதையும் அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான்.
وَإِذْ أَسَرَّ النَّبِيُّ إِلَى بَعْضِ أَزْوَاجِهِ حَدِيثًا فَلَمَّا نَبَّأَتْ بِهِ وَأَظْهَرَهُ اللَّهُ عَلَيْهِ عَرَّفَ بَعْضَهُ عَنْ بَعْضٍ فَلَمَّا نَبَّأَهَا بِهِ قَالَتْ مَنْ أَنْبَأَكَ هَذَا. நபிசாசன் கேட்டாங்க, நான் சொல்ல வேணான்னு சொன்னேன்ல, ஏன் ஹப்சாட்ட போய் சொன்னீங்க? ஆச்சரியப்பட்டு போனாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு எப்படி தெரியுது? எனக்கு தான் வஹி வந்துக்கிட்டு இருக்குதே. இங்கே எல்லா கோல்மாரும் அல்லாஹ் எனக்கு சொல்லிட்டு இருக்கிறா நீங்கள் செய்கிறதெல்லாம். அல்லாஹ் கேட்குறாங்கிற விஷயம். இதனால குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டுச்சு. உமர் ரதியல்லாஹு தஆலாஹு தங்களுடைய மகள் ஹப்சாவையும் மற்ற மனைவிமார்களையும் சேர்த்து கண்டிச்சாங்க. சில வார்த்தையை சொன்னாங்க, நீங்கள் ஒழுங்காக அல்லாஹ்ட்ட தௌபா செய்யுங்க. இப்படியெல்லாம் குடும்பத்தில் நபிசாசத்தை கஷ்டப்படுத்துறது, அவங்க மனைவிமார்களுக்கு இடையில் சலசலப்பு வர மாதிரி வேலைகளை செய்கிறது, இதை விட்டு நீங்கள் தௌபா செய்யலை, உங்களை விட சிறந்த எத்தனையோ பெண்ணு துனியாவில் இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்கள ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிச்சு கொடுப்பான். முஸ்லிமாத்தின் கானிதாத்தின் தாயிபாத்தின் ஆபிதாத்தின் சாயிஹாத்தின் சய்யிபாத்தின் வ அபுகாரா. நல்ல அல்லாஹ்வை பயப்படக்கூடிய, தொழுகக்கூடிய, நோன்பு வைக்கக்கூடிய, பத்தினித்தனமான கன்னி பெண்ணாகவும் விதவைகளாகவும் எத்தனையோ பேர் நல்லவர்கள் இருக்கிறாங்க. நபிசாசம் மனைவியாகிறதுக்கு தகுதியாக எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. தான் மகளை கண்டிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த வார்த்தையை அல்லாஹ் ஆயத்தாவே இறக்கிட்டான். அஸா ரப்புஹு இன் தல்லககுன்ன அன் யுப்திலஹு அஸ்வாஜன் கைரம் மின் குன்ன முஸ்லிமாத்தின் முஃமினாத்தின் கானிதாத்தின் தாயிபாத்தின் ஆபிதாத்தின் சாயிஹாத்தின் சய்யிபாத்தின் வ அபுகாரா. உமரத்தை என்ன சொன்னாங்களோ ஆயத்தாவே அல்லாஹ் இறக்கிட்டான். இப்படி பல விஷயம் இறங்கி இருக்குது. உமரத்தன் ஆசைப்பட்ட மாதிரி அல்லாஹ் தஆலா சட்டங்களை இயற்றினான். இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்கள், நபிசாசன் குடும்பத்தில் இது இருக்குது. ஒரு தடவை தான் கேட்டாங்க, உள்ளத்தை பரிசுத்தமாக்கிட்டாங்க. எல்லாருடைய உள்ளமும் சரியாயிருச்சு, அந்த கரைகளெல்லாம் போயிடுச்சு. பாருங்கள், நம்ம குடும்பங்கள்லையும் பார்க்குறோம், சின்ன சின்ன விஷயங்களால் தான், இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களால் தான் பெரும் பெரும் பிரச்சனைகள், பிளவுகள், குடும்பத்தின் சிதறல்கள் எல்லாம் ஏற்படுது. அது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இந்த விஷயத்தை சொல்லிட்டு அடுத்த வசனம் தான் இந்த ஆயத்து. யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு அல்லாஹ் பேசுகிறான். உங்கள் குடும்பத்தை, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக்கிடுங்க. நரகம் போகிறதுக்கு இது மாதிரியான விஷயங்கள் தான். வெறும் அமலை மட்டும் ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்கிறோம், ஆனால் உள்ளுக்குள்ளே இவ்வளோ குரோதங்கள், கசடுகள், யாரையும் மதிக்கிறது இல்லை, எல்லாரும் தன்னையே பெரிதாக கருதக்கூடிய தன்மை. அதான் இல்லை நேற்று சொன்னான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், யாரும் உங்களை நீங்களே புகழ்ந்து கொள்ளாதீர்கள். எதை வைத்தும் தன்னை சிறந்தவன் என்ற எண்ணம் வரக்கூடாது. இது பெண்கள்கிட்ட குறிப்பாக இந்த விஷயம் இருக்குது. யாரையும் ஏற்றுக்கொள்றதில்லை, யாரும் சரியில்லை நான் தான் சரிங்கிற மாதிரி எல்லாரை பற்றியும் குறை பேசக்கூடிய விஷயங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை வன்மையாக கண்டித்து சொன்னால், உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள். அந்த நரகம் எப்படிப்பட்டது? கிலாலுன் ஷிதாதுன் அலைஹா மலாயிகா. அந்த நரக காவலாளிகளாக மலக்குமார்களை வச்சிருக்கிறோம். அந்த மலக்குகள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? கிலால், கடுமையானவர்கள், பயங்கரமானவர்கள், சக்தி வாய்ந்தவர்கள். இறக்கங்கிறதே அவன் முகத்தில் தெரியாது, அவ்வளோ அவங்கள பார்க்குறதே வேதனை. அப்படிப்பட்ட மலக்குமார்கள் காவல் இருக்கிறாங்களே, அந்த நரகத்தை விட்டும் பாதுகாத்து கொள்ளுங்கள். லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அந்த மலக்குகள் அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் செய்வாங்க. அல்லாஹ்க்கு மாறு செய்ய தெரியாத மலக்குகள் அந்த நரகத்துக்கு காவலாளிகளாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நரகத்தை விட்டு தற்காத்துக்கிடுங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது சொன்னாங்க, நரகத்தை விட்டு குடும்பத்தை காப்பாற்றுறதுன்னா என்ன தெரியுமா? அல்லிமூஹும் வ அத்திபூஹும். குடும்பத்துக்கு இல்மை கற்றுக் கொடுங்கள், மார்க்க ஞானத்தை சொல்லிக் கொடுங்கள். அல்லாஹ் யாரு, மறுமெண்டா என்ன, மௌத்து நேரம் எப்படி இருக்கும், நல்ல மௌத்து எப்படி இருக்கும், கபர் எப்படி இருக்கும், பிறகு பெரிய வாழ்க்கை இருக்குது, அதுக்காக நம்ம என்ன தயாரிப்பு இப்போ செய்யணும், இது போன்ற இல்மை கற்றுக் கொடுங்க. அத்திபூஹும், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. யார்கிட்ட எப்படி நடக்கணும், எப்படி அடுத்தவங்கள்ட்ட கண்ணியமாக நடக்கணும், உள்ளத்தில் அடுத்தவங்களை பற்றி எப்படி நினைக்கணும், அடுத்தவங்களுக்கு செய்கிற கடமைகளை எப்படி நாம் நிறைவேற்றணும், இது போன்ற விஷயங்களை வீட்டில் நடத்துங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் நரகத்தை விட்டு பாதுகாக்கும். எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டோம், நகை வாங்கி போட்டாச்சு, வீடு கட்டி கொடுத்தாச்சு, புடவை வாங்கி கொடுத்தாச்சு, எல்லாம் கட்டி கொடுத்தாச்சுங்க. சொர்க்கத்தை காட்டி கொடுக்கல, சொர்க்கத்துக்கு போகிற பாதையை காட்டலை. எல்லா சீரழிவும் வாழ்க்கையில் இருக்குது.
நரகத்துக்கு போகிறதுக்கான ஏற்பாடையும் செஞ்சு கொடுத்தாச்சு. அல்லாஹ் மன்னிப்பானாக. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அதனால் அல்லாஹ் சொன்ன, குறிப்பாக எந்த பெண்கள் தலாக்கின் மூலமாக பாதிக்கப்பட்டார்களோ, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், சூரத்து தலாக்கில் அல்லாஹு தாலா அந்த மாதிரி மக்களுக்கு வாக்களிக்கிறான். நீங்கள் அப்பையும் தக்குவாவை எடுத்துக்கொள்ளுங்கள். பிரச்சனைன்னு வாழ்க்கையில் வந்துச்சு, தலாக்காயிருச்சு, பிரிஞ்சிட்டீங்க, அல்லது கணவர் இறந்துட்டாரு, இது போன்ற, அல்லது மனைவி இறந்து கணவர் இருக்கிறாங்க, இது போன்றவங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், தக்குவாவோடு வாழுங்க. அந்த 5 வாக்குறுதி கொடுக்குறான். தக்குவாவோடு யார் வாழ்வாங்களோ, அல்லாஹுக்கு பயந்து ஹலால் ஹராமை பேணி அல்லாஹுடைய கட்டளைப்படி உலகத்தை வாழ்ந்தால் அல்லாஹ் 5 வாக்குறுதியை தரும். ஒமையத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மஹ்ரஜா. அவர் பிரச்சனையிலிருந்து வெளியாகிறதுக்கான வழியை நாம் அவருக்கு காட்டுவோம். சிக்கலில் கஷ்டத்தில் இருப்பாங்க, தக்குவா இருந்தால் வெளியாகிற பாதையை காட்டுவோம். 2வது, அவங்க ஏழ்மையை போக்குவோம். வயர்சுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தசிப். நினையாபுரத்திலிருந்து அவருக்கு ரிசுக்கை நாம் வழங்குவோம். அவருடைய கஷ்டத்தை லேசாக ஆக்குவோம். ஒமையத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. அவருடைய காரியத்தை லேசாக்குவோம். அதே மாதிரி கடைசியாக ஒமையத்தகில்லாஹ யுகஃபிர் அன்ஹு ஸய்யிஆதிஹி வ யுஅலிம் லஹு அஜ்ரா. அவங்க பாவத்தையெல்லாம் மன்னிச்சு மகத்தான கூலியையும் தருவோம். அந்த தலாக்குடைய பாடத்தில் தக்குவாவை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இந்த சட்டத்தை சொல்லிட்டு இடையில தக்குவா தான் எல்லா பிரச்சனைக்கு தீர்வு. அந்த பெண்ணிட்ட தக்குவா இருந்துச்சு. நபிசாசத்தை வந்து கேட்குறாங்க, ஹவுலா பின்த் சாலபா, என் குடும்பத்தை இப்படி பிரச்சனை வச்சு தீர்வு சொல்லியே ஆகணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சட்டத்தை இறக்குனானா இல்லையா? சஹாபா பெண்மணிகள்கிட்ட ஒரு தடவை சொல்லப்படும், வாழ்க்கையில் வந்துடும். நம்ம பெண்கிட்டே தான் எவ்வளோ சொல்கிறோம், வரமாட்டேங்குதே. எவ்வளோ சொல்கிறோம், இது பேசக்கூடாது, இப்படி நினைக்கக்கூடாது, எல்லாரும் சகோதரிகள் தான், தப்பு செய்யாதவங்க யார் இருக்கிறா, எல்லாரும் தப்பு செய்கிறவங்க தான், நம்ம தப்பை பார்க்கக்கூடாது, ஒவ்வொரு மனுஷர்கிட்டையும் மனுஷிட்டையும் நல்ல காரியம் இருக்கும், அதை தான் பேசணும். நம்மகிட்ட இல்லாத எவ்வளோ நல்ல தன்மை அவள்கிட்ட இருக்கும், அதை பேசுங்க. மாஷால்லா, நமக்கெல்லாம் பாருங்கள் தஹஜ்ஜுத் தொழ முடியல, அவங்களாம் தஹஜ்ஜுத் தொழுகிறாங்க. பாருங்கள், நம்மெல்லாம் வந்தால் கொஞ்சம் உடம்பு சரியில்லாட்டி நம்ம எதுவும் செய்ய மாட்டோம். ஆனால் உடம்பு சரியில்லாட்டியும் மாப்பிள்ளையை கவனிக்கிறாங்க. குறை இருக்கும், அதை பேசக்கூடாது. நலவான விஷயங்களை பேசக்கூடிய பெண்களாக ஒவ்வொரு வீட்டு பெண்ணும் மாறணும். உபகாரம் செய்யக்கூடிய பெண்களாக மாறணும். தான் கஷ்டப்பட்டாலும் அல்லாஹ் சொல்லி காட்டினா, சஹாபாக்கிட்ட எப்படிப்பட்ட பெண்கள்கிட்டையும் உருவாக இருந்துச்சுன்னு சொன்னால், அவங்க ஏழ்மையில் இருப்பாங்க, வீட்டில் உணவே இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு விருந்தாளி வர்றாங்க, முழு மதீனாவும் பஞ்சத்தில் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்னுடைய இந்த விருந்தாளியை யார் தன்னுடைய விருந்தாளியாக ஆக்கி இதுக்கு பகரமாக சொர்க்கத்தை வாங்கிக்கலாம் கேட்குறாங்க. எல்லார் வீட்லேயும் ஒன்றுமே இல்லை. ஒரு சஹாபி தைரியமாக எந்திரிச்சார், நான் கூட்டி போகிறேன் யாரை சொல்லலாம். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். மனைவிட்ட போய் கேட்டார், பாரு அல்லாஹுடைய விருந்தாளி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தாளி வந்திக்கிறாங்க, இதுக்கு பகரமாகவே நமக்கு சொர்க்கம் கிடச்சிரும், இல்லைன்னு சொல்லாத, என்ன ஏதோ கொண்டு வையின்னா. இப்போ சொன்னாங்க, ஒன்றும் இல்லைங்க, பிள்ளைகளுக்காண்டே கொஞ்சம் ரொட்டி துண்டு இருக்குது, நமக்கு கூட இல்லை. இப்போ சொன்னாங்க, பரவாயில்லை, பிள்ளைய சமாதானம் பண்ணி தூங்க வச்சிரு, நீ லைட்டை அமர்த்திரு, நம்மளாம் சாப்பிட்ற மாதிரி உட்காந்து சாப்பிடுவோம். எல்லாம் விருந்தாளி சாப்பிடுவாங்க, நம்ம சும்மா நீ விளக்க சரி செய்கிற மாதிரி விளக்க அணைச்சிரு. சூரத்துல் ஹஷ்ரில் அல்லாஹ் இதை சொல்கிறான். சாப்பிட்டா முடிச்சுட்டாங்க, அவங்க வயிறார சாப்பிட்டாங்க, வந்தவங்க இருக்கிற ரொட்டி துண்டை சாப்பிட்டு போயிட்டாங்க. மறுநாள் காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்கள் நேற்று இரவு உங்கள் விருந்தாளிகளோடு நடந்து கொண்டதை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்தான், அல்லாஹ் சந்தோஷப்பட்டான். வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. தங்க வாழ்க்கையில் வறுமை கஷ்டம் நஷ்டம் இருந்தாலும் கூட அடுத்தவங்களுக்கு உபகாரம் செய்கிறதுல பேருபகாரியாக இருப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஒவ்வொரு சஹாபிட்டையும் இது இருந்துச்சு, அன்சாருகிட்ட குறிப்பாக இது இருந்துச்சு. இந்த தன்மை பெண்ணிட்ட இருந்தால் தானே முடியும். அந்த பெண்ணு நினச்சாங்க, கணவர் கட்டுப்பட்டாங்க, முடிஞ்சிச்சு. எவ்வளோ விஷயங்கள் சஹாபாக்க செஞ்சாங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனைவியும் தீனுக்கு உறுதுணையாக இருந்ததுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பெரிய சாதனைகள் செய்ய முடிஞ்சிச்சு. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ஈமானை ஏற்றுக்கொள்ளலை, அதனால எவ்வளோ கஷ்டம். மகனும் ஈமானை ஏற்றுக்கொள்ளலை. 950 வருஷம் உழைப்பு செஞ்சாங்க, எவ்வளோ பெரிய பொறுமைசாலியாக இருந்திருப்பாங்க. ஆனால் 100 பேர் கூட முஸ்லீம் ஆகலை. அதில் ஒரு காரணமாக, இது ஒரு பலகீனமான காரணம்தான், குடும்பத்துடைய ஒத்துழைப்பு இல்லாததுனால அவங்களுடைய உழைப்பில் பலகீனம். உழைப்பில் பலகீனம் இல்லை, மக்கள் அவங்கள ஏற்றுக்கொள்ளலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனைவியும் ஈமானை ஏற்றுக்கொண்டாங்க, ஒத்துழைப்பு செஞ்சாங்க. அவங்கள கொண்டு பெரும் மாற்றங்கள் சமுதாயத்தில் ஏற்பட்டுச்சு.
ஹுதைபியா உடன்படிக்கை நேரத்தில் மக்கா வெற்றி அதை கொண்டு தான் ஏற்பட்டுச்சு. அப்போ மக்கத்து முஷ்ரிக்கீங்க சொன்னாங்க, யார் ஈமானை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாகி மக்காலே மதீனாவுக்கு வந்தாலும் நீங்கள் திருப்பி அனுப்பிடணும், வச்சிருக்கக்கூடாது. அந்த ஒப்பந்தத்தில் முக்கியமான ஒப்பந்தம் அது. சஹாபாக்கால ஜீரணிக்க முடியாத ஒப்பந்தம். ஆனால் நபிசா சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ அந்த ஒப்பந்தத்தில் இந்த ஒப்பந்தம் முடிஞ்ச பிறகு சில ஆண்கள்லாம் வந்தாங்க, ஆனால் அவங்கள திருப்பி அனுப்பப்பட்டாங்க. அவங்க மக்காவுக்கும் போகாமல் வேறு இடத்துல தங்கி, அது பெரிய சரித்திரம். ஆனால் சில பெண்களும் முஸ்லீம் ஆகி மக்காலே மதீனாவுக்கு ஓடி வந்தாங்க. அல்லாஹ் சூரத்துல் மும்தஹினா இன்னைக்கு ஓதப்பட்ட சூறால அல்லாஹ் அதையும் சொன்னான். இப்படி யாராவது பெண்கள் நாங்கள் முஸ்லீமாகி விட்டோம் என்று வந்தால் நீங்கள் அவங்கள பரிசோதனை செய்யுங்க, திருப்பி அனுப்பிட வேணாம். ஆண்கள் அனுப்பிடுங்க ஒப்பந்தம் செஞ்ச மாதிரி. பெண்கள் வந்தால் அவங்க உண்மையிலே எதுக்கு வந்திக்கிறாங்கன்னு டெஸ்ட் பண்ணுங்க. இது அஜாஅகுமுல் முஃமினாத்து முஹாஜிராத்தின் ஃபம்தஹினூஹுன், இம்திஹான் பரீட்சை வைங்க. நீங்கள் எதுக்கு வந்தீங்க? மாப்பிள்ளையோட கோச்சிக்கிட்டு சண்டைன்னு வந்துட்டீங்களா? இல்லை இங்கே யாரையும் கல்யாணம் முடிக்கான்னு சொல்லி வந்தீங்களா? சொத்துக்கு ஆசைப்பட்டு வந்தீங்களா? என்ன நோக்கம் கேட்டு அது உண்மையிலேயே அவங்க ஈமான் தான் சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்கள திருப்பி அனுப்பி ஃபலா தர்ஜிஊஹுன்ன இலல் குஃபார், அவங்கள திருப்பி காஃபிர்ட்ட அனுப்பாதீங்க. அல்லாஹுக்காக வந்துட்டால் பெண்களை திருப்பி அனுப்பவானான்னு அல்லாஹ் சொன்னான். அப்போ அப்படி வந்த பெண்கள்கிட்ட யார் ஈமானை ஏற்றுக்கொண்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை ஏற்றுக்கொண்டவங்ககிட்ட பையத் செய்வாங்க. ஆண்கள்கிட்ட கை பிடிச்சி பையத் செய்வாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி ஒப்பந்தம் செய்வாங்க. நான் வாழ்க்கையில் எல்லா நிலையிலையும் ஈமானோடு இருப்பேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன், திருட மாட்டேன், ஷிர்க்கு செய்ய மாட்டேன், யார் மீதும் அவதூறு சொல்ல மாட்டேன், யாரை பற்றியும் குறை பேச மாட்டேன் என்பது போன்ற ஒப்பந்தம் செய்வாங்க. பெண்கள் இந்த மாதிரி வந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் செய்வாங்க, கையை பிடிக்காம. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பெண்ணுடைய கையையும் பிடிச்சது கிடையாது. அந்த மாதிரி கையை பிடிக்காமல் துணியை வைத்து துணியை பிடிச்சிக்கிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முனையை பிடிச்சிட்டு பேசுவாங்க. அந்த பெண்கள் அந்த ஒப்பந்தம் செய்வாங்க. இந்த மாதிரி நன்மையை செய்வோம், பாவம் செய்ய மாட்டோம்னு சொல்லி ஒப்பந்தம் செய்யணும். அந்த விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டும் போது அந்த மூமினான பெண்கள் இப்படி நபி உங்களிடத்தில் பையத் செய்வார்கள். இந்த மாதிரி விஷயங்கள் யுபாயினக அலா அல்லா யுஷ்ரிக்ன பில்லாஹி ஷைஆ வலா யஸ்ரிக்ன வலா யஸ்னீன வலா யக்துல்ன அவுலாதஹுன்ன வலா யத்தீன பிபுஹ்தானி யஃப்தரீனஹு பைன ஐதீஹின்ன வ அர்ஜுலிஹின்ன வலா யஅஸீனக ஃபீ மஅரூஃபின் ஃபபாயிஹுன்ன வஸ்தக்ஃபிர் லஹுன்னல்லாஹ். இந்த ஒரு 7-8 விஷயங்களை சொல்லி இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன்னு சொல்லி நீங்கள் பையத் செய்யுங்க. அப்போ அந்த பெண்கள்லாம் பையத் செய்கிறாங்க. இஸ்லாத்துக்கு வந்தவங்க, நாங்கள் ஷிர்க்கு செய்ய மாட்டோம், நாங்கள் திருட மாட்டோம். அப்போ அந்த நேரத்தில் அதில் வந்த ஜமாத்தில் அந்த பெண்களுடைய கூட்டத்தில் வந்தாங்க அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா. அந்த பெண்ணு யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை படுகொலை செய்து அவங்களுடைய ஈரக்குடலை கடித்து துப்புனவள். அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தா அந்த பெண்ணுக்கு. அந்த பெண்ணு தன்னை பார்த்தா எல்லாரும் கோவப்பட்டுருவாங்கன்னு சொல்லி தன்னை முழுசாக மூடி முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த பெண்ணிட்ட பையத் செய்கிற சமயத்தில் அந்த பெண்ணை நபிசாசை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ அந்த பெண்ணு கேட்குறாங்க, ஒவ்வொன்றும் சொல்லும் போது நல்ல குடும்பத்தில் உள்ளவங்க திருடவுமா செய்வாங்க. ஒன்று சொல்லும் போது யார் திருட போகிறா? திருடுறதுலாம் யார் இருக்கிறா? விபச்சாரம் செய்ய மாட்டோன்னு சொல்லும் போது நல்ல குடும்பத்தில் அடிமைகள் தான் அந்த மாதிரி காரியத்தை இழிவானவங்க தான் அந்த வேலையை செய்வாங்க, நல்ல அந்தஸ்தில் உள்ளவங்க இந்த பாவத்தை செய்வாங்களா என்பதாக ஒன்று சொல்லும் போது இந்த பொம்பளை எப்படி சொல்கிறான். அதே மாதிரி தன்னுடைய பிள்ளைகளை கொலை செய்ய மாட்டோம், வலா யக்துல்ன அவுலாதஹுன்ன. அறியாமை காலத்தில் பொம்பளை பிள்ளைண்டா கொலை செஞ்சுருவாங்க, வறுமைக்கு பயந்து பிள்ளைகளை கொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயம் சொல்லும் போது அந்த ஹிந்தா சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் பிள்ளைங்களாம் நுரப்பினா சிகாரா தக்துலூஹும் கிபாரா. அந்த பொம்பளை கேட்டாங்க, நாங்கள்லாம் எங்கள் பிள்ளைங்களை சின்ன பிள்ளையிலேருந்து வளர்த்தோம், அவங்க பெருசானவனே நீங்கள் போர்க்களத்தை கொலை செஞ்சிட்டீங்க, நீங்கள் இப்போ எங்களை பிள்ளைய கொலை செய்யாதீங்க, நாங்கள் எந்த பிள்ளைய கொலை செய்ய போகிறோம்? நீங்கள் தான் எங்கள் பிள்ளையெல்லாம் கொண்டுட்டீங்களே, உஹதில் பத்ரில் கொல்லப்பட்டதை இந்த பொம்பளை சொல்கிறாங்க ஹிந்தா. அப்போது அந்த பெண்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டதுமே அடிப்படை இதுதாங்க. பெண்கள்கிட்ட மாற்றம் வர்றதுக்கு பெண்கள் உடனடியாக அல்லாஹுடைய கட்டளைக்கு செவி சாய்க்கக்கூடியவங்களா மாறணும்டா முதல்ல உள்ளத்தில் மாற்றம் வரணும். உள்ளத்தில் ஈமானுடைய சூழ்நிலை இல்லாமல் நீங்கள் என்னத்தான் நீங்கள் அல்லாஹுடைய வைக்கணும். இருக்குது அங்கெல்லாம் நம்ம உலகத்திலையும் கண்ணியத்தோட மறுமையிலையும் வெற்றியாளர்கள் ஆகணும்னு சொன்னால் முதல்ல ஈமானை படித்து கொடுக்க.
அதுக்காகத்தான் சொல்லப்படுது, வீடுகளில் ஈமானுடைய மாஹவுல உண்டாக்குங்க. அதிகமாக ஈமானுடைய விஷயங்கள் அல்லாஹ் பல இடத்துல சொல்லி காட்டுனா, யா யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், நாளைய மறுமைக்காக நம்ம என்ன தயாரித்து வச்சுருக்கிறோன்னு ஒவ்வொருத்தவங்களும் சிந்திச்சு பார்த்துக்கிடுங்க. ஒவ்வொருத்தவங்களும் யோசிச்சு பார்க்கணும், நான் இப்போ மௌத்தா போனால் நான் என்ன எடுத்துகிட்டு போவேன், என்கிட்ட என்ன இருக்குது, என்னுடைய அமலில், என்னுடைய கொடுக்கல் வாங்கல, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நான் என்ன சேகரித்து வச்சுக்கிறேன் நன்மைகளை, இதை வச்சு தான் ரிசல்ட்டு. அப்போ யாரும் வரமாட்டாங்க. இப்போ உலகத்தை பார்த்து மயங்கி எல்லாம் பார்த்துக்கிடலாம் மௌத்தா போகும்போது நினச்சி செஞ்சோன்னா பின்னாடி கஷ்டப்பட போகிறது நம்ம தான். அதனால் அல்லாஹ் கடைசி பக்கத்தில் சொன்னான், ஈமான் கொண்டவர்களே தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, ஒழுங்கான தௌபாவா தௌபா செஞ்சுட்டு வாங்க. பாவம் செய்யக்கூடியவங்க தான் தௌபாவா, பாவத்திலேருந்து திருந்துங்க. யாருக்கு என்னென்ன கடமையில் குறை செஞ்சோமோ அதெல்லாம் சரி செய்யுங்க, மன்னிச்சு விடுங்க, உங்களுக்குள்ளே மன்னிங்க. தௌபாங்கிறது அல்லாட்ட மன்னிப்பு வைக்கிற மட்டும் தௌபா இல்லை. நீங்கள் யாருக்கு அநியாயம் செஞ்சீங்களோ அதை மன்னிங்க, உங்களுக்கு யாரும் அநியாயம் செஞ்சுருந்தாங்களோ அதை மன்னிங்க, மன்னிப்பு கேளுங்க. அடுத்தவங்களுடைய ஹக்களை குறை செஞ்சுக்கிறீங்களா அந்த ஹக்கை நிறைவேற்றுங்க. யாருக்காவது கொடுமை செஞ்சீங்களா மன்னிப்பு கேளுங்க. உலகத்திலேயே இதெல்லாம் கேட்டு முடிச்சிட்டிங்கன்னா எந்த நாளில் திர்ஹமோ தீனாரோ சுபாரிசோ யாருடைய நட்புறவோ நமக்கு உதவாதோ அந்த நேரத்தில் நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டியது வரும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்முடைய அமலை கொடுக்க வேண்டியது வரும், அல்லது அவருடைய பாவத்தை நாம் சுமக்க வேண்டியது வரும். இந்த மாதிரி மறுமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நீதி வழங்கும் நாளாக வச்சிருக்கலாம். மாலிகி யௌமித்தீன், கூலி கொடுக்கப்படும் மறுமை நாளுடைய அதிபதின்னு நம்ம சூரா ஃபாத்திஹாவில் ஓதுறோம். வாழ்க்கையில் செய்கிற ஒன்றுக்கும் மறுமையில் விசாரணை வச்சு அதுக்கான நீதியை அல்லாஹ் வழங்க போகிறான். அதனால் அந்த ஒரு நாளை நம்ம பயந்தவங்களாக இந்த வாழ்க்கையில் வாழணும். குறிப்பாக இது போன்ற ரமலானுடைய கடைசி பகுதியில் இருக்கிறோம். தௌபாவுடைய கட்டம் எப்படியாவது லைலத்துல் கத்ர் அடைஞ்சிடணும். அது இன்றைக்காகவும் இருக்கலாம், நாளை மறுநாளாகவும் இருக்கலாம், போயும் இருக்கலாம். இன்றைக்கி அதிகமாக எதிர்பார்க்கப்படக்கூடிய நாளாக இருக்கிறனால தயவு செஞ்சு நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு எதிர்காலத்தை சந்திக்கிறதுக்காக, உலகத்திலையும் மறுமையிலையும் நல்ல சூழ்நிலை கிடைக்கிறதுக்காக அல்லாட்ட மன்றாடி நம்ம துவா செய்வோம். நாம் செய்த பாவங்களுக்காக அல்லாட்ட களப்பற்ற தௌபாவாக தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.